Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus. We are with Part B, that is Commonwealth Literature, and we are beginning a discussion on George Raiga's The Ecstasy of Rita Joe. George Raiga is a Canadian writer. இதுதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க ஒரு தடவை நெட்ல. George Raiga is a dash playwright. It's a Canadian playwright. He lived between 1932 to 1987. He is not only a playwright, a novelist and poet. Okay, a man who spoke about, who brought the national attention to the plight of the indigenous people in Canada. அந்த கனடால இருக்கக்கூடிய அந்த பூர்வீக குடிகள், இண்டிஜினஸ் மீன்ஸ் நேட்டிவ் டு த லேண்ட், அந்த மக்களினுடைய வாழ்க்கை நிலை, அவங்களுடைய அவல நிலையை அந்த நாட்டிற்கு படம் பிடித்து காட்டிய ஒரு எழுத்தாளர் தான் ஜார்ஜ் ரைகா. சரி, இந்த ஜார்ஜ் ரைகா எப்போ பிறந்தாரு, இந்த மாதிரி டேட்டா எல்லாம் கேட்பாங்க. He was born on July 27, 1932. எங்க பிறந்தாரு அப்படிங்கும்போது he was born in Deep Creek, Alberta அப்படிங்கிற அந்த மாகாணத்துல பிறந்தாரு. He was a son of Ukrainian immigrant parents. இவர் நேட்டிவ் கிடையாது. He was of the immigrant parents, but he grew up in poverty during the Great Depression. 1930களில் அமெரிக்கால கனடால எல்லாம் பெரிய டிப்ரெஷன் இருந்தது. அந்த டிப்ரெஷன் டைம்ல வாழ்ந்தவர். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, he did not have formal education after 6th grade, but he educated himself. Okay, and அவருடைய அந்த எஜுகேஷன் பிற்காலத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னாச்சு, help him to win a scholarship to a particular school called Banff School of Fine Arts, where he began his creative writing career as a poet and later became a playwright. சரி, என்ன தீம் எல்லாம் இவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he wrote on the theme of social injustice, சமூக ஏற்றத்தாழ்வுகளை படம் பிடித்து காட்டினார். அதற்கப்புறம் மார்ஜினலைசேஷனை பற்றி எழுதினார், கல்ச்சரல் ஐடென்டிட்டியை பத்தி எழுதினார். Particularly, he focused his attention on the voiceless people and the oppressed people in Canadian society. இவருடைய ரொம்ப ஃபேமஸான பிளே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் தி எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூனிவர்சிட்டி சிலபைல இதை பார்க்கலாம். ஒன்று யூஜியில் இல்லைன்னு பிஜியில் அதுல சிலபஸை வச்சிருப்பாங்க. Okay, it's a beautiful, it's a very moving critique of the country's treatment of indigenous people. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the native people அவங்கள தூக்கி என்ன பண்ணாங்க, அகதிகள் முகாம், we call it as reserve, Indian reserve, அந்த அகதிகள் முகாம்ல போட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ரிசர்வ்ஸை விட்டு வெளியில போனாங்க. வெளியில போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா, they became victims. How the white world treated the indigenous people, how their life became problematic, and how they were brutally killed. இதை பத்தியதான பிளே தான் எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ. இந்த டைட்டில் இருக்குல்ல, எக்ஸ்டசி, அதே ரொம்ப ஐரானிக்கல், சட்டாயரிக்கல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் தட் எக்ஸ்டசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியன் ரிசர்வ்ல இருந்து சிட்டிக்கு வர பொண்ணு, she is being targeted, put into prison several times. At last ஒரு இந்தியன் பாயோட டேட்டிங் போறா. அந்த இந்தியன் பாயையும் அந்த கேர்ளும் இருக்கிற நேரத்துல அங்க எப்பொழுதுமே ஒரு 3 விட்னஸ் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நீங்க ஸ்டேஜ், இட்ஸ் ஸ்டேஜ் பிளே. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுடைய கேஸ்ல, அந்த கேஸ் என்னன்னு அப்புறம் சொல்லுவோம், உள்ள விட்னஸா வருவாங்க. அந்த திருப்பியும் ஜெயில போவாங்க. ஜெயில இருந்து இவங்க 2 பேரும் வெளியாகி ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த 3 பேரும் மர்டரர்ஸா மாறி என்ன பண்ணுவாங்க, அந்த இந்தியன் மேனை அடிச்சு ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் புதருக்கு பின்னாடி வச்சு கதற கதற கற்பழிச்சிருவாங்க. and she will die there behind a bush. That suffering of that lady is described as ecstasy. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங். ஏன் அப்படின்னா, the term ecstasy எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, in Christian world it refers to the martyrdom of saints. saints தங்களுடைய விசுவாசத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுப்பார்கள். கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் கிடைக்கும்.
இங்கேயும் ரீட்டா ஜோவுக்கு சந்தோஷமா கிடைச்சிருக்கும் 3 பேர் ரேப் பண்ணும்போது. அது வலி வேதனை. ஆனா அதை வந்து என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ. ஏன் அப்படின்னா தட் இஸ் ஒயிட் மேன்ஸ் டேர்ம். ஏன் ஒயிட் மேன் டேர்ம் எடுத்து ஒயிட் மேனுக்கு எதிராக பிளேட்டை திருப்பி போட்டு சொல்றாரு, அந்த பொண்ணு சந்தோஷமாவா இருந்திருப்பா, நீங்க இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி அவளை கொன்னுட்டீங்களப்பா, அவனுடைய பாய் ஃப்ரெண்டை தூக்கி ஏதோ ட்ராக்ல போட்டீங்க. நம்ம நம்ம ஊர்ல நடக்கிற கதை மாதிரி தான். உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி. அப்ப ஒரு உயர்ந்த சாதி பொண்ணு ஒரு தாழ்ந்த சாதி பையனோட ஓடி போயிட்டான். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த உயர்ந்த சாதியில இருக்கிறவங்க எல்லாம் ஆணவ கொலை சும்மா பண்ணல, அந்த பையனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணிவிட்டாங்க. இந்த கதையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ரிவர்ஸ் கதையெல்லாம் இருக்குது. தாழ்ந்த சாதி பொண்ணு உயர்ந்த சாதி பையன். அப்போ உயர்ந்த சாதியினர் சாதி வந்து நம்மளுடைய அப்படியே ரத்தத்தெல்லாம் வந்து தீட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றவங்க, அதே உயர்ந்த சாதியினர் தான் இந்த தாழ்ந்த சாதி பொண்ணு ரேப் பண்ணாங்க. அப்போ மட்டும் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து சரியா இல்ல, மோசமானவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க உங்களை என்னையும். So only the setting differs, but the problem is the same. That is what I am trying to say. So throughout George Raiga's life, he was a passionate advocate of social justice. சமூக நீதிக்கு குரல் கொடுத்தவர். அதே நேரத்துல அந்த மார்ஜினலைஸ் பீப்புளுக்காக மிகவும் இறங்கியவர். இதற்காக அவருக்கு என்ன பண்ணாங்க, 2004ல சோசியல் அவேர்னஸ் இன் லிட்ரேச்சர் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அவர் வந்து அந்த அவார்டும் இது பண்ணாரு. இவர் எந்த வருஷம் இறந்தாரு? He died in November 18, 1987. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்னா என்னன்னு சொன்னோம்? What is the famous work of George Reiga? The Ecstasy of Reader Joe. 1967. Then you have The Captives of Faceless Drummer, 1971. Then Grass and Wild Strawberries அப்படின்னு ஒரு ஒர்க். சன்ரைஸ் ஆன் சாரா அப்படின்னு ஒரு ஃபெமினிஸ்ட் தீம்டு ஒர்க் ஒன்று எழுதி இருக்கிறாரு. அதற்கப்புறம் 7 hours to sundown. நான் கொடுக்குறது எல்லாமே பி ஆல் எண்டால் இல்லை, நான் என்னென்னலாம் கேதர் பண்ண முடிஞ்சதோ. இது இல்லாமல் நிறைய ஒர்க் இருக்கு, என்னதெல்லாம் பாப்புலரா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் பெராக்லிசஸ் அப்படின்னு ஒரு பிலசாபிக்கல் டிராமா. இது இல்லாமல் அவர் நாவல் எழுதியிருக்கிறார். இந்த நாவலுடைய டைட்டில் வந்து ஹங்க்ரி ஹில்ஸ், 1963. இட்ஸ் பில்டன்ஸ் ரோமன் ஸ்டோரி, கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். அதுக்கப்புறம் போயட்ரி நிறைய எழுதியிருக்காங்க. ஓகே. அண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய ஒர்க்குடைய பப்ளிகேஷன் டீடைல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். So make a note of it. When was the work first published? Okay, the work was first published in 1969, but it was premiered in 1967. முன்னாடியே வந்து அது ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க, பட் பப்ளிகேஷன் வந்து 2 வருஷம் கழிச்சு தான். என்ன மாதிரி டிராமா இது? 1 act பிளேவா, 2 act பிளேவா, 5 act பிளேவான்னு கேட்டீங்கன்னா, this play is in 2 acts. When was it first produced அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ப்ரொடியூஸ் பண்ணது 1967, ஆனா பப்ளிஷ் பண்ணது 1969. Are we there, teachers? அப்ப 67ல எங்க வந்து இதை ஸ்டேஜ் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து ரொம்ப பிரெய்னி சாப்ஸ். ஒருவேளை இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் மாட்டோம்னு நினைச்சு இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், அதனால நம்ம டக்குன்னு அடிக்கணும். It was first produced in 1967 at Queen Elizabeth Playhouse, Vancouver. And what type of play is it? It's a tragic play which comes under social realism. அப்ப ட்ராஜிக்னு போட்டுறாங்க, ஏன்னா சார் அதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது. இட்ஸ் அ ட்ராஜடி, பேசிக்கா ட்ராஜடி. ஆனா அப்ரோச் பாத்தீங்கன்னா சோசியல் ரியலிசம். அப்படியே சமூக அவலங்களை சுட்டி காட்டுவதாக ஒரு நாடகத்தை அவர் எழுதி இருக்கிறார். Did you understand all these information, teachers? What is the setting? அப்படின்னா the setting is an unnamed city and the time is 1960s, late 1960s. இந்த play எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is about the social injustice faced by the indigenous people in Canada.
ஹீரோயின் யாரு அப்படின்னா அவன் டைட்டில்ல இருக்கு. யாரு? ரீட்டா ஜோ. ரீட்டா ஜோ எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னா she is a indigenous woman, okay, who moves from her reserve to the city in search of opportunity. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போறா. ஆனா அவளுக்கு தேடி என்ன வந்துச்சு? பிரச்சனை தான் வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ரேஷியல் ப்ராப்ளம். ரெண்டாவது பட்டினி, பசி பட்டினி. அந்த பசி பட்டினியினால அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அப்புறம் there was racial discrimination, linguistic discrimination, and at last she becomes a victim of sexual violence. அப்ப ஸ்டோரி எப்படி சொல்லப்பட்டது? வாட் இஸ் a narrative technique? Narrative technique that is followed is non-linear narrative technique. அந்த non-linearல flashback இருக்கும், கோர்ட் சீன் ட்ரையலும் இருக்கும். நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, சமீபத்துல ஒரு பிளே படிச்சோமா, கோர்ட் சீன் ட்ரையல், மாக் ட்ரையல். Silence, the court is in session. அங்க வந்து லீலா பனாரே மேல ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. என்ன அக்யூசேஷன் வச்சாங்க? that she is after men. அப்படிதானே வச்சாங்க. இந்த பொண்ணு she is too casual with men. அவ வந்து ரொம்ப செக்ஷுவல் கிரேவிங்கோட இருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அக்யூசேஷன் தான் ரீட்டா ஜோ மேலும் வைக்கப்படும். போற வர்ற அந்த ஒயிட் மென் எல்லாத்தையும் கைத்தட்டி கூப்பிட்டாங்க வயிற்று பொழப்புக்கு. அப்ப ஆண்கள் வந்து யாரெல்லாம் அந்த லேடியோட அஃபேர் வச்சிருந்தா அவங்களெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ கூப்பிட்டா, இவதான் ப்ராஸ்டிடியூட். அப்படி சொல்லும் பொழுது ஏறக்குறைய ஒரு பைபிளிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு. என்ன பைபிளிக்கல் ரெஃபரன்ஸ்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு இடத்துல நீங்க அந்த மூவியை பார்த்தீங்கன்னா பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் டீச்சிங் அண்ட் அட் தட் டைம் குரூப் ஆஃப் ஜூஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை தரத்தன்னு இழுத்துட்டு வந்தாங்க. கல்லால் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து இயேசுவே ஆண்டவரே ஏதாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விழுந்துச்சு. அப்ப அவரு என்ன பண்ணாரு? நிமிந்து கூட பார்க்கல. என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அது சொன்னாங்க, இந்த பொண்ணு இந்த விபச்சாரத்தில் ஈடுபடும் போது கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். she was a prostitute. She was caught in the act of adultery. அதனால according to the law given by Moses, இவளை கல்லால எரிஞ்சு கொல்லணும். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் திருப்பி வந்து பார்க்கல. the lady was Mary Magdalene அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப அந்த பர்டிகுலர் லேடி வந்து அவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் குனிஞ்சு தரையில ஏதோ எழுதி கொண்டு இருந்தார். அப்ப அவங்க, என்னையா நாங்க சொல்றோம், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, நீ ஒரு பெரிய போதகர் இல்ல, நீ ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இந்த பெண்ணோடு நிமிந்து கூட பார்க்காம தான் சொன்ன விஷயம். நிமிந்து கூட பார்க்காம சொல்றாரு, இந்த பெண்ணை மனதளவில் கூட நினைக்காத ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா கல்ல எடுத்து இந்த பொண்ணு மேல அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னா. அங்க அந்த பைபிள் ரைட்டர் சொல்றாரு, அங்க இருந்த கிழவன் தொடங்கி சிறுவன் முதல் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கல்ல கீழே போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண்ணோடு உடலுறவு வைத்து கொண்டவர்கள் ஒரு சில பேர், ஆனா அந்த மாதிரி போய் ஓப்பனா ஒரு பொண்ணோட உறவோடு இருக்கிறதா அந்த ப்ராஸ்டியூட்டோட நம்மள ஊர் என்ன சொல்லும் அப்படின்னு நினைச்சு மனதளவுல அந்த பெண்ணை ரேப் பண்ணிக்கிட்டு இருந்தவன் பல பேர். எல்லாமே ரொம்ப மோசமானவங்க தான். அப்ப எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இந்த லேடி வந்து என்ன பண்ணாங்க? சாமி ஏதாவது சொல்லி என்ன அனுப்புங்களேன் அப்படிங்கும் போது அவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னாரு, யாருமே உன்னை தீர்ப்பிடலையா? நானும் உன்னை தீர்ப்பிடல, கோ சின் நோ மோர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது வந்து அங்க ப்ராஸ்டியூட், there was a prostitute. அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ் இருந்தாரு, அதனால அந்த அம்மா தப்பிச்சுக்குச்சு. இங்க நல்ல ஜட்ஜ் இல்ல, அவளுடைய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தது. அதனால she had to face rape. இதான் ஒரு biblical allusion, இங்கே சொல்லிட்டேன். ஓகேவா டீச்சர்ஸ்? இன்னும் இந்த ஒர்க் வந்து எதை பெருசா ப்ராப்ளமடைஸ் பண்ணுச்சு அப்படின்னா, it problematized, okay, the impact of colonization on the indigenous people. காலனி ஏகாதிபத்தியத்தினால், அந்த வந்தேரிகளினால் எப்படி அந்த பூர்வீக குடிகளுக்கு பிரச்சனை வந்துச்சோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டி இருக்கிறாரு. ரெண்டாவது, ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அதை கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல how indigenous voices are marginalized அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த பிளே மூலியமாக ஹைலைட் பண்ணி இருக்கிறார்.
Is the information clear, teacher? Now we go to போதும் இதோட இங்க ஸ்டாப் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா டீச்சர்ஸ்?